அனைவருக்கும் வணக்கம். கொரநாட்டு கருப்பூர் பெட்டிக்காளி எனும் சுந்தர மகாகாளி பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கொரநாட்டு கருப்பூர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகே இருக்கு. இங்கு அருள்பாலிக்கும் ஈசனின் பெயர் சுந்தரேஸ்வரர், அம்பாளுடைய பெயர் அபிராமி அம்மன். இந்த தலத்திற்கு பெட்டிக்காளி அம்மன் எப்படி வந்தார்னு பார்ப்பதற்கு முன்னால் இந்த தலத்துடைய பெருமைகளை பார்க்கலாம். தலபுராணத்துப்படி கொரநாட்டு கருப்பூரின் பெயர் திருப்பாடலவனம். அந்த காலத்தில் பாதிரி மரங்கள் நிறைந்த வனமாக, அதாவது காடாக இந்த ஊர் இருந்திருக்கு. கும்பகோணத்துடைய மொத்த வரலாறும் திருக்குடந்தை புராணம்ங்கிற நூலில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையால் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நூலில் அவர் கொரநாட்டு கருப்பூர் எனும் திருப்பாடலவனத்தை பஞ்ச குரோச தலங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்கார். பஞ்ச குரோச தலங்கள் அப்படின்னா என்ன? சிவபெருமான் அமுத கும்பத்தை உடைத்து உருவான தலம்தான் கும்பகோணம். ஈசன் அந்த அமுத கும்பத்தை உடைக்கும் பொழுது அந்த அமுதம் 5 குரோச தலங்களில் சிதறி செழுமையாக்கியது. குரோசம்னா கூப்பிடு தூரம், அதாவது 2.5 நாழிகைக்குள் 1 மணி நேரத்திற்குள் செல்லும் இடம்னு அர்த்தம். அந்த 5 குரோச தலங்கள் தான் திருவிடை மருதூர், திருநாகேஸ்வரம், திரு தாரேஸ்வரம் அதாவது தாராசுரம், திருவேரகம் சுவாமிமலை, திருப்பாடலவனம் எனும் கொரநாட்டு கருப்பூர். இந்த பஞ்ச குரோச தலங்களில்தான் அமுதம் சிதறி செழுமையாக்கியது. கும்பகோணத்தில் ஈசன் கும்பேஸ்வரராக அவதாரம் எடுத்த பிறகு அவருடன் இணைந்து அருள்பாலிக்க பார்வதி தேவி மங்களாம்பிகையாக அவதாரம் எடுத்தார். கைலாச மலையிலிருந்து கும்பகோணம் வந்த மங்களாம்பிகையான அம்பாள் நேராக கும்பேஸ்வரர் கோவில் செல்லாமல் இந்த பஞ்ச குரோச தலங்களை வலம் வந்த பிறகுதான் கும்பேஸ்வரர் கோவில் சென்று ஈசனுடன் இணைந்து அருள்பாலிக்க ஆரம்பித்தார். பஞ்ச குரோச தலங்களை வலம் வந்த பிறகுதான் ஒருவர் கும்பேஸ்வரரை தரிசனம் செய்ய வேண்டும்னு திருக்குடந்தை புராணம்ங்கிற நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இத்தகைய சக்தி வாய்ந்த பஞ்ச குரோச தலங்களில் ஒன்றுதான் கொரநாட்டு கருப்பூர். இங்கு அருள்பாலிக்கும் அபிராமி சமேத சுந்தரேஸ்வரர் கோவில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சோழர்களால் கட்டப்பட்டது. இத்தலத்தில் பிரம்மதேவன், அகஸ்தியர், இந்திரன், குபேரன் இவர்கள் வழிபட்டு பெரும் செல்வத்தையும் ஞானத்தையும் பல பேர்களையும் பெற்றனர். இத்தகைய பெருமை வாய்ந்த கொரநாட்டு கருப்பூர் சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு பெட்டிக்காளியம்மன் வந்த வரலாறை பார்க்கலாம். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன் அந்த ஊரோட காவேரி கரையில ஒரு பெட்டி ஒதுங்கியது. அந்த பெட்டியை திறந்து பார்த்த மக்களுக்கு பேரதிர்ச்சி. அதுல அஷ்டபுஜங்களுடன், அதாவது 8 கைகளுடன் காளியுடைய திருவுருவம், அதுவும் தலை முதல் இடுப்பு வரை படுத்த நிலையில இருந்தது. யார் இந்த காளி, அம்பாளை யார் பெட்டியில் அனுப்பியிருப்பான்னு அந்த ஊர் மக்கள் குழம்பி தவித்த நிலையில அங்கு இருந்த ஒரு சிறுமிக்கு சாமி வந்தது. அந்த காளியின் பெருமைகளையும் அந்த காளியை வழிபடும் முறைகளையும் அந்த சிறுமி அருள்வாக்காக சொன்னான். அந்த சிறுமி சொன்ன அருள்வாக்கின்படி அந்த பெட்டியை ஒரு குடிசையில் வைத்து வழிபட்டு வந்தனர். திடீரென்று ஒரு நாள் அந்த குடிசை தீப்பற்றி எரிந்தது. ஊர் மக்கள் ஒன்றும் புரியாமல் தவித்தனர். அவர்கள் காஞ்சி மகா பெரியவரை அணுகிய பொழுது அவர் அந்த பெட்டியை அருகில் இருக்கும் சுந்தரேஸ்வரர் கோவிலில் வைத்து வழிபடுமாறு சொன்னார். அன்று முதல் பெட்டிக்காளி சுந்தர மகாகாளி என்று அழைக்கப்பட்டார். கோவில்ல அம்பாளுடைய அருள்கோலத்தை பார்க்கலாம். பெட்டியில காளி எண்ணெய் படுத்திருக்கும் நிலையில தன்னுடைய வலது திருக்கரங்களில் சூளம், அரிவாள், உடுக்கை மற்றும் கிளி இவற்றை தாங்கி இடதுபுற கரங்களில் பாசம், கேடயம், கபாலம், மணி இவற்றை ஏந்தியபடி ஆக்ரோஷமாக காட்சியளிக்கிறார். பெட்டிக்காளிய செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலத்துல மட்டும்தான் தரிசனம் செய்ய முடியும். மற்ற நாட்கள்ல நித்தியப்படி பூஜை நடந்தாலும் பெட்டி திறக்கப்பட்டதில்லை. செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பெட்டியை திறந்த பிறகு பூக்களாலும் புனுகு, ஜவ்வாது, சந்தனம், பன்னீர், மஞ்சள், குங்குமம், வீவிதி மற்றும் பழங்களால் அர்ச்சனை நடைபெறும். பொதுவாக அம்மன் சன்னதிகளில் வழங்கப்படும்
குங்குமம், பூக்கள், எலுமிச்சம்பழம் இங்கு பிரசாதமாக வழங்கப்படுவதில்லை. பெட்டிக்காளியம்மன் சன்னதியில விபூதி தான் பிரசாதமாக தரப்படுகிறது. திருமண தடை, குழந்தை பேரின்மை, ராகுகேது தோஷம் நீங்குவதற்கு பெட்டிக்காளியை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபட்டால் நிவர்த்தி பெறலாம் என்பது பக்தர்களது நம்பிக்கை. எட்டாத தூரத்தில் இருப்பவர்தான் இறைவன் என்ற மானிட எண்ணத்தை பொடியாக்கி எட்டிய தூரத்தில் பெட்டியில் காணலாம் என ஆற்றின் வழியாக நம்மை தேடி வந்த பெட்டிக்காளி எனும் சுந்தர மகாகாளியிடம் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் பேசலாம்.